வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி காட்டுக்குப்பம் முதல் கன்னியகோயில் வரை ஈசிஆர் சாலை இருபுறமும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. லாஸ்பேட்டையில் ஆன்லைன் மூலம் 5 லட்சத்தை இழந்த இன்ஜினியர் தூக்கிட்டு தற்கொலை. புதுச்சேரியில் பல்வேறு ஊர்களில் நடந்த கோயில் கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காட்டுக்குப்பம் முதல் கன்னியகோயில் வரையான கிழக்கு கடற்கரை சாலை இருபுறமும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பம் முதல் கன்னியகோயில் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் இருபுறமும் வடிகால் வாய்க்கால் அமைத்திட 3,84,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள பொதுப்பணித்துறை மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு இப்பணிக்கான துவக்க நிகழ்ச்சியாக பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். பாகூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ஆன்லைனில் 5 லட்சம் ரூபாயை இழந்த இன்ஜினியர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி சாலையை சேர்ந்தவர் காளிமுத்து. இவரது மகன் சபரிவாசன். 25 வயதான இவர் எம்டெக் படித்து தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களாக அவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது செல்போன் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் மாத ஊதியத்துடன் வேலை இருப்பதாக கூறி ஒரு லிங்க் வந்துள்ளது. அந்த செயலிக்குள் சென்ற அவர் தனது விவரங்களை பதிவு செய்துள்ளார். மேலும் அவர்கள் கேட்டபடி பலரிடம் கடன் வாங்கி 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அங்கிருந்து எந்த தகவலும் வராததால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தார். இதற்கிடையே கடன் கொடுத்தவர்கள் பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சபரிவாசன் நேற்று மதியம் வீட்டில் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவந்தாடு மோட்சகுளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதி அருகில் உள்ள சீதாராமர் உள்ளிட்ட உற்சவ விக்கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அருகில் உள்ள சிறுவந்தாடு மோட்சகுளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதியின் கிழக்கு பக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமர், சீதை, லட்சுமணர், அனுமார், வேணுகோபால சுவாமி, பாவனா ரிஷி, பத்ராவதி தாயார் உற்சவர் உள்ளிட்ட விக்கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 10 மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக பகவானிடம் பிரார்த்தனை, சங்கல்பம், அக்னி பிரதிஷ்டை, வாஸ்து சாந்தி, மகா சாந்தி ஹோமம், கோ பூஜை, கலச பூஜை, மகா பூர்ணாகிதி, மூலமந்திர ஹோமம் ஆகியன நடைபெற்றது. சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலய பட்டாச்சாரியார் சாரதி தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறுவந்தாடு, மோட்சகுளம், பூவரசங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகத்தை கண்டனர்.
விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காலை 11 மணி அளவில் சீதாராமர் திருக்கல்யாணம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 6 மணி அளவில் உற்சவ மூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி குருவப்பநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோமியன் குருவப்பநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக கணபதி, வேள்வி, கோபூஜை, விமான கலச குடமுழக்கு கும்பாபிஷேக விழாவில் கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும் மணிகண்டன் உள்ளிட்ட திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அண்ணா எல்லாம் புண்ணியாதீங்கண்ணா, அவரு மட்டும் புண்ணிட்டோம். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்திற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் கீழ் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல், புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குதல், புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், தோண்டப்பட்ட சாலைகளை புனரமைத்தல், புதிய மோட்டார் பம்பு செட்டுகள் மற்றும் ஜெனரேட்டர்கள் பொருத்துதல் ஆகிய பணிகளுக்காக ரூபாய் 19.22 கோடி அளவிற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் ஜெயந்தகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லியனூர் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக அமைப்பாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 56வது நினைவு தினத்தையொட்டி வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் வில்லியனூர் மாடவீதியில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ஆர் சிவா தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், விவசாய அணி குலசேகரன், செல்வநாதன், வர்த்தகர் அணி ரமணன், பாஸ்கரன், சபரிநாதன், சுப்பிரமணி மற்றும் அணித்தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை இந்திரா நகர் தொகுதி கிரிக்கெட் கிராக்கர் சார்பில் கடந்த 2 வார காலமாக நடைபெற்ற சூப்பர் 6 கிரிக்கெட் மேட்சின் பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்திரையர்பாளையம் கல்கி கோவில் அருகில் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் ஏற்பாட்டில் சூப்பர் 6 கிரிக்கெட் போட்டி கடந்த 2 வார காலமாக நடைபெற்று வந்தது. 6 பிளேயர் கொண்ட இப்போட்டியில் மொத்தம் 40 அணிகள் கலந்து கொண்டன. இதில் சென்னை, சிதம்பரம் மற்றும் பன்ருட்டி ஆகிய அணிகளும் கலந்து கொண்டன. இப்போட்டியில் கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடங்கியது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திரா நகர் தொகுதியின் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் ஏ டீம் முதல் பரிசையும், பி டீம் 2ஆம் பரிசையும், பன்ருட்டி கேசிசி அணி 3ஆம் பரிசையும், தருமபுரி வீரா பிரதர்ஸ் 4ஆம் பரிசையும் பெற்றது. வெற்றி பெற்ற அணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பையை வழங்கி பாராட்டினார். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் முருகன் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலதிபர்கள் எஸ் அழகு, வீரா, ரமணி, தணிகைவேல், ஏழுமலை, ரகு, புண்ணியகோடி, பிஎஸ்பி சிவப்பிரகாசம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முத்திரையர்பாளையத்தைச் சேர்ந்த சகாதேவன், தருமபுரியைச் சேர்ந்த ராமு மற்றும் ராஜ் மற்றும் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் அணி வீரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மேற்கு மாநிலம் சார்பில் அண்ணா சிலைக்கு மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மேற்கு மாநிலம் சார்பில் மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் சுதேசி மில் அருகில் இருந்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் அமைதியாக ஊர்வலம் வந்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் புடைசூழ மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் அவைத்தலைவர் ரகுபதி முன்னிலையில் நிர்வாகிகள், இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, துணை செயலாளர் முனியன், மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், வர்த்தக அணி செயலாளர் தனவேலு, தொகுதி செயலாளர் உழவர்கரை கலியமூர்த்தி, மண்ணாடிப்பட்டு கண்ணதாசன், அரியாங்குப்பம் முருகன், மகளிர் அணி குணா, சுப்புலட்சுமி, தொகுதி அவைத்தலைவர் அண்ணாமலை, உழவர்கரை லூர்து, சந்துரு, சரளா, உமா, அமலா, சந்திரா மற்றும் பலர் கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடந்த மாபெரும் காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா 2வது முறையாக நடைபெற்றது. புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பன்ருட்டி போன்ற பகுதிகளில் இருந்து 200 விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர். மேலும் மாடித்தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள், இயற்கை இடுபொருள்கள், மரபு விதை பகிர்வு, பாரம்பரிய உணவுகள், கைவினை பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு மற்றும் மணவெளி பகுதியில் ரூபாய் 15.64 லட்சம் மதிப்பீட்டில் புதிய யூ வடிவ வடிகால் வாய்க்கால் மற்றும் வாய்க்கால் மீது கல்வெட்டு அமைக்கும் பணிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார்.
அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை வளர்ச்சி நிதியின் கீழ் நல்லவாடு கிராமத்தில் ரூபாய் 11.64 லட்சம் மதிப்பீட்டில் 140 மீட்டர் நீளத்திற்கு பிரதான யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கும், மணவெளி பகுதி விக்டோரியா நகரில் உள்ள வாய்க்கால் மீது ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் கல்வெட்டுகள் அமைப்பதற்கும் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சிகளில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி சுரேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், நல்லவாடு கிராம அங்காளம்மன் கோயில் பஞ்சாயத்தார், நல்லவாடு வடக்கு பஞ்சாயத்தார், நல்லவாடு தெற்கு பஞ்சாயத்தார் மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள், NSK செழியன், கலைவாணன், தனுசு மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நேற்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத சுப்பிரமணியர் பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வள்ளிதேவானை உடனாகிய சுப்பிரமணியர் பெருமான் மணக்கோலத்தில் எழுந்தருளினார். அப்போது சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டன. பின்னர் இசை வாத்தியங்கள் முழங்க சுப்பிரமணிய பெருமான் தாலி கட்டி வள்ளிதேவானையை ஏற்றுக்கொண்டார். அப்போது பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பூக்களை தூவி பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்றால் திருமண தடை நீங்கி வாழ்வில் சுபகாரியம் பிறக்கும் என்பது ஐதீகமாகும். திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் தைப்பூச ஜோதி தரிசன விழா இன்று தொடங்கியது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ராமலிங்க சுவாமி மடத்தின் 154வது ஆண்டு தைப்பூச பெருவிழா மற்றும் ஜோதி தரிசன விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 3ஆம் தேதியான இன்று முதல் 8ஆம் தேதி வரை 5ஆம் திருமுறை மற்றும் 6ஆம் திருமுறை வாசித்தல் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழரசி தலைமை தாங்கினார். மடத்தின் நிர்வாக அரங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் லலிதா திருவருட்பா குழுவினர் மற்றும் அனைத்து சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் கலந்து கொண்டு திருமுறைகளை வாசித்தனர். இந்த திருமுறை வாசிக்கும் நிகழ்ச்சி தினசரி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச பொது மருத்துவ முகாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மடத்து நிர்வாக அரங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் செய்து வருகின்றனர். முத்தரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் மகாவீர ஆஞ்சநேய ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் ஸ்ரீ ஜானகி சோகநாசன மகாவீர ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகம் கடந்த 31ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கோபூஜை, முதல், 2ஆம், 3ஆம் கால பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பன் மற்றும் மகாவீர ஆஞ்சநேயருக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் அவைத்தலைவர் செல்வராசு முன்னிலையில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கடலூர் மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், முன்னாள் பொறுப்பாளர் கபிரியல், மொழிப்போர் தியாகி பாவாடை சாமி, புதுச்சேரி மாநில பொருளாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர், மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, ஆதிமூலம், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல், மற்ற தொகுதி செயலாளர்கள் கதிரவன், கந்தன், சரத்குமார், முரளி, கோபிநாத், சந்திரன், சீராபதி, தண்டபாணி, பிரபாகரன், மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மதிமுக தொழிற்சங்க வேத வேணுகோபால் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் வாழ்த்து பெற புதுச்சேரியிலிருந்து சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரியில் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் வங்கி ஊழியரின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற பிரபல திருடனை போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் நகரப்பகுதியில் உள்ள செயின்ட் ஆக்னே வீதியில் உள்ள தனியார் வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அவர் கடந்த 17ஆம் தேதி காலை அவரது ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு வந்து அதனை வங்கி அருகே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவர் மீண்டும் மாலை வீட்டுக்கு செல்ல அவரது இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்தபோது வாகனம் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இதுகுறித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் திருக்கழுக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த பிரபல இருசக்கர வாகன திருடன் சாதிக் பாஷா என்பதும் திருட்டு வழக்கு ஒன்றில் இருந்து புதுச்சேரி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் மணிகண்டனின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை தேடி வந்த போலீசார் சென்னையில் அவரை கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சாதிக் பாஷாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகள் இயக்குநரகத்தில் காத்திருப்போர் பட்டியலிலிருந்து 3 நபர்களுக்கு தியேட்டர் அட்டெண்டர் பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகள் இயக்குநரகத்தில் காலியாக இருந்த 31 தியேட்டர் அட்டெண்டர் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. அதன் அடிப்படையில் விண்ணப்பித்தவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு 18 தியேட்டர் அட்டெண்டர் பணியிடங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு நிரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 3 நபர்களுக்கு தியேட்டர் அட்டெண்டருக்கான பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை கண்டித்தும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன் தலைமையில் திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், திமுக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா,
விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தலையாரி, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தொண்டரணி வளவன், அமைப்பு செயலாளர் அமுதவன், மாநில பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன், மாநில செயலாளர் தேர்தல் பணிக்குழு அரிமா தமிழன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், முகிலன் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அமைத்திடு, சர்வீஸ் சாலை அமைத்திடு, தொடரும் விபத்துகளை தடுத்து நிறுத்திட உடனடியாக சர்வீஸ் சாலை அமைத்திடு, தேசிய நெடுஞ்சாலை ஆணையமே புதுச்சேரி அரசு சர்வீஸ் சாலை அமைத்திடு, உடனடியாக அமைத்திடு, விடமாட்டோம் விடமாட்டோம், இந்திய கூட்டணி விடமாட்டோம். எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி காட்டுக்குப்பம் முதல் கன்னியக்கோயில் வரை ஈசிஆர் சாலை இருபுறமும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. லாஸ்பேட்டையில் ஆன்லைன் மூலம் 5 லட்சத்தை இழந்த இன்ஜினியர் தூக்கிட்டு தற்கொலை. புதுச்சேரியில் பல்வேறு ஊர்களில் நடந்த கோயில் கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.